அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தத்தின்படியாய் புதிய வாசல்களை திறப்பார், புது வழி பிறக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அது 15வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பல்வேறு தரப்பட்ட சூழல்களிலே பல்வேறு வகையிலே அவர் இடைப்படுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறைகளிலும் ஒவ்வொரு சூழல்களிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது அவருடைய நெருக்கத்தின் நாட்களை ஒரு பெரிய விடுதலையின் நாட்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, சூழல்கள் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கங்களுக்கூடாய் கடந்து போகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்துகிறார். பயங்கள் வருகிற போது அந்த பயங்களை மாற்றி ஒரு பெரு மகிழ்ச்சியை தருகிறதை பார்க்கிறோம். பலவீனங்கள் வியாதிகள் வருகிற போது சோர்ந்து போகிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாண்டு கர்த்தர் அதெல்லாம் மாற்றி என்ன செய்கிறாரா, ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தருகிறார். அப்படித்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து போகிற ஜனங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவையையும் சத்ருவோடு கூட இடைப்பட்ட தேவனையும் குறித்து இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா வேத பகுதிகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அனுமதிக்கிற சூழல்கள், அந்த சூழல்களிலிருந்து ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட கவனியுங்கள். தேவ பிள்ளைகளின் வாழ்வின் நெருக்கடியான தருணங்கள் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது இல்லை. பல நேரங்களிலே இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவன் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்களுக்கூடாக நம்மை நடத்துகிறார். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் ஆண்டவராலே விடுவிக்கப்பட்டவர்களாய் கானானை நோக்கிய அந்த பிரயாணத்திலே ஒவ்வொரு இடங்களாய் கடந்து வருகிற போது ஆண்டவர் பாருங்க ஒரு இடத்துக்கு நேராக நடத்துகிறார். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எந்த பக்கத்திலும் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான வழியே இல்லாத ஒரு இடத்துக்கு நேராக நடத்துகிறார். எல்லா பக்கமும் வாசல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டு இருக்கிறது. பின்னாலே துரத்தி வருகிற எகிப்தின் ராணுவம், முன்னாலே செங்கடல், வலது இடது பக்கங்களிலே எவ்விடத்திலும் அவர்கள் போகக்கூடாதபடிக்கு ஒரு இடத்துக்கு நேராக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மோசேயினிடத்திலே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், ஒரு குறிப்பான இடத்துக்கு நேராக தேவன் நடத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குறிப்பான இடம் ரொம்ப நெருக்கடியான இடம். எந்த பக்கமும் போக முடியாது, எந்த பக்கமும் வழி இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவன் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்களுக்கூடாக நம்மையும் நடத்துகிறார். ஆண்டவர் சில வேளைகளிலே நம்மையும் என்ன செய்கிறாரா, இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்களுக்கூடாக நடத்துகிறார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற போது, இங்க இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினான்னு சொன்னா, ஒரு குறிப்பான கட்டளைகளின் மூலமாய் தேவன் அவர்களை நடத்துகிறார். In specific commandments. இந்த இடம் நீங்க மிக்தோலுக்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், பாகால் செபோனுக்கு, ஈராக் பள்ளத்தாக்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீங்க இதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிற போது ஒரு குறிப்பான இடங்கள், ஒன்னும் புரியாது. ஏன் ஆண்டவர் இங்க நடத்துறாருன்னு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லும் போது மோசே சொன்னா, அந்த ஆட்களுக்கு என்ன இருந்திருக்கும், ஏன் அங்க போனோம்,
போகதாங்க. அதுக்கப்புறம் என்ன இல்லை, ஒன்றும் வழி இல்லையே, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். நல்லா கவனிங்க, அந்த ஒவ்வொரு இடங்களும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஈரோத் பள்ளத்தாக்குன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா த மவுத் ஆஃப் ஃப்ரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விடுதலையின் வாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நடத்துகிற இடங்களை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தேவன் அவங்களோடு கூட முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா சொன்னாரு? நீங்கள் திரும்பி என்ன செய்யணுமா பாருங்க. ஆண்டவர் நடத்த விரும்புகிற அந்த இடத்துக்கு நேராக தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? திரும்பி ஆக வேண்டும். மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், அந்த ஜனங்களோடு கூட பேசு, அந்த ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை திருப்பு என்று சொல்லுகிறார். அந்த திருப்பப்படுகிற பாதை எப்படிப்பட்ட பாதைன்னு சொன்னா ஒரு நெருக்கத்தின் இடம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். குறிப்பான இடங்களுக்கு நேராக தேவன் நம்மை திருப்ப விரும்புகிற போது திரும்பியாக வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்கிறதுன்னு சொன்னா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதிலே ஒவ்வொரு நாளும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன செய்கிறதுன்னு சொன்னா அந்த நேரங்களிலே அதை செய்கிறதில்லை. பாடுகள் வந்த பின்பு, போராட்டங்கள் வந்த பின்பு, அதுக்கு பின்னால் என்ன செய்கிறோம்? நீங்க உபாகமத்தை எடுத்து வாசிக்கிற போது முதல் அதிகாரம் 48 அங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும் 40வது வசனத்திலிருந்து 45 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறான், போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னார், இப்படிப்பட்ட பாதை வழியாக நீங்கள் கடந்து போங்கள் என்று சொன்ன போது போக மறுத்த ஜனங்கள் தான். போகிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்ன செய்கிறார்கள்? பாடுகளுக்கு பின்பதாக திரும்ப போகிற போது ஆண்டவர் சொன்னார், போகாத, அவர் கூட இருக்கிறது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா திரும்பி ஆக வேண்டும். எரேமியா 15:19 அப்படி சொல்லுகிறது, நீ திரும்பினால் நான் உன்னை என்ன செய்வேன்? சீர்படுத்துவேன். திரும்பி ஆகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் சொன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து போக விரும்பினால் வேதம் எதிர்பார்க்கிறது, திரும்பி வாருங்கள். யோபு சொல்லுகிறான், நீங்க சர்வ வல்லவரிடத்தில் திரும்புவீர்களானால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். வாழ்க்கை எப்போ ஆசீர்வாதமா மாறுன்னு சொன்னா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்களோடு கூட போகிற பாதையை நீங்கள் மாற்றி ஆக வேண்டும். கொஞ்சம் திரும்பணும், மனம் திரும்பி ஆகணும். நீங்க அப்படித்தான் பார்க்கிறோம். ஏன் சொன்ன ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையே அதுதான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடுவார்களானால் அப்பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆசீர்வாதம் எப்ப வருகிறதா? திரும்ப வேண்டிய நேரங்களிலே திரும்பி ஆகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்றைய சூழல்கள் பாருங்க, தேவன் நம்மை ஒரு கடினமான இடத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார். ஒரு நெருக்கடியான இடத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார். அப்போ நீங்க திரும்பி அந்த பாதையில நடந்துதான் ஆகணும். ஏன் சொன்னா அந்த பாதையில நடக்காத வரையில என்ன செய்ய முடியாதா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் போக முடியாது. ஒரே ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆகாரை குறித்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகார் என்ன செய்யப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? சாராயினாலே கடினமாய் நடத்தப்படுகிறாள். சாராய் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு சொன்னா, என்ன வேலை வாங்க முடியுமோ அத்தனை வேலையும் வாங்கினா, எத்தனை அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்தாள். அங்க ஆகாருக்கு விரோதமா எல்லா காரியங்களையும் சாராய் செய்கிறான். ஏன்னா ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிற, ஆபிரகாம் சொன்ன பரவாயில்ல, அவன் கையில தான் இருக்கிறா, உன் விருப்பப்படி என்ன செய்ய, அவளை நடத்திக்கொள் என்று சொன்ன போது கடினமாய் நடத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் அவ்வளோ கடுமையாய் நடத்தப்படுகிறாள், ஓடி போகிறாள் அங்கிருந்து ஆகார். ஆகார் என்ன செய்தாலாம்? நாச்சியாரை விட்டு ஓடி போகிறாள். தேவனுக்கு மகிமுண்டாடு ஓடி போகிற ஆகாருக்கு முன்பதாய் தேவன் வந்து நிற்கிறார். அவளை பார்த்து கேட்கிறார், அங்கே போகிறாய். ஒரே ஒரு வார்த்தை தான். 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு எதிராய் வந்து நிற்கிறார், கேட்கிறார், ஆகாரே எங்கே போகிறாய் சொல்லுகிறார். ஒரே பிரச்சனை, போராட்டம், தொல்லை என்னால தாங்க முடியல, விட்டு விட்டு
ஓடி போகிறேன். நான் சொல்லுகிறேன், இல்லை இல்லை கூடலாம் நம்மளால வாழ முடியாது. என்ன சொல்லுவாங்க, இங்கெல்லாம் குப்பை கொட்ட முடியாது. ஓடி போகிற போது தேவன் சொன்னார், இல்லை இல்லை திரும்பி. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, நீ திரும்பி ஆக வேண்டும். கடினமான இடம் தான், போராட்டத்தின் இடம் தான், உபத்திரவம் தான், பாடுகள் தான். ஆனா தேவன் சொல்லுகிறார், திரும்பி வா என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறார், ஆகார் என்ன செய்தாளா, மறுவார்த்தை சொல்லாமல் திரும்பி போகிறாள். கர்த்தர் ஆகாரை என்ன செய்தாளா, ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன சொன்னா, அந்த நெருக்கடியான சூழல்களுக்கு நேராக நடத்துகிற போது தேவன் நாம் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் திரும்பி அதிலே நடந்தாகணும். ஏன் இப்படிப்பட்டதான இடங்களுக்கு தேவன் நம்மை நடத்துகிறான் சொன்னா, அங்கே போடப்பட்டிருக்கிறது அந்த 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தனிப்பட்ட நோக்கத்தை நம் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவருடைய தனிப்பட்ட நோக்கம் என்ன? பார்வோனையோ அவனுடைய சேனைகளையோ முற்றிலும் சங்கரித்தாக வேண்டும். அப்போ பார்வோனையோ அவனுடைய சேனைகளையும் சங்கரிக்கணும்னு சொன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரா, தம்முடைய பிள்ளைகளை ஒரு நெருக்கடியான இடத்துக்கு நேராக நடத்துகிறார். பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 4வது வசனத்தை வாசியுங்கள், யாத்திராகமம் 14:4. ஆகையால் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, பாருங்க, நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறியும்படிக்கு. ஏன் தேவன் நம்மை அப்படி நடத்துறாருன்னு சொன்னா, பிரஜாதியார், தேவனை அறியாதவர்கள் அல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் களமாட விரும்புகிற போது கர்த்தர் நம்மை அதற்கு நேராய் நடத்துகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் நெருக்கடியான சூழல்களுக்கூடாக கடந்து போகிற போது பாருங்க, ஒவ்வொரு நேரங்களிலும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் என்ன இந்த பாதையில நடத்துறாருன்னு சொன்னா, கர்த்தர் என் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தர் நம் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம், சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி, அவர்தான் தெய்வம் என்று சொல்லும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக நாம் கடந்து போகிற போது, நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 15 வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இல்ல இல்ல நீ இப்படிப்பட்ட ஆராதனை செய்தாக வேண்டும், இதை செய்யவில்லை ஆனால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லுகிற போது அந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள், நாங்கள் உனக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தப்புவிக்கிற தேவன் எதுவரை தப்புவிக்கவில்லையா, அந்த சூளையிலே போடப்படுகிற வரையிலும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 3 பேர் என்ன செய்தார்களா, தூக்கி அந்த சூளையிலே வீசுகிறார்கள். வீசப்படுகிற வரையிலும், கட்டப்படுகிற வரையிலும் உதவிகள் வரல. ஆனா என் வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி சூளைக்கு நடுவிலே ராஜா பிரமித்து பார்த்து சொல்லுகிறான், 3 பேரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே வீசினோம், 4 நபர்கள் இருக்கிறார்களே, 4வது நபர் தேவ சாயலாய் இருக்கிறது என்று சொன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடுகளுக்கு கூடாய் கடந்து போகிறாயா, உன்னோடு கூட நடக்கிற ஒரு தேவனை இந்த பூமி அறியும்படியாய் கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பான். வெளியரங்கமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிரமித்து பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த அக்கினி சூளையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறான். வெளியே கொண்டு வந்துட்டு சொல்லுகிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்களுடைய தெய்வமே அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ப அற்புதங்கள் நடக்கிறது, தேவ பிள்ளைகளாக நாம் கடந்து போகிற போது. ஆண்டவர் என்னை நடத்துறாரா, நடத்தட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அதான் சொன்னார், நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள், நான் அந்த இடத்திலே மகிமைப்படுவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். ஆனால் எந்த பாடுகளுக்கூடாகவும் கடந்து போகிறதற்கு நாம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். அவமானம் வரும், நிந்தை வரும், விரோதமா பேசுற ஆட்கள் பேசுவாங்க. எல்லாருடைய வாயும் ஒரு நாள் அடைக்கப்பட்டு போகும், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகும். கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இங்க போடப்பட்டிருக்கிறது, அந்த நெருக்கத்தின் ஊடாக கடந்து போகிற போது
ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இப்படி நெருக்கத்தின் பாதையிலே நடத்துகிறார்னு சொன்னா, ஒன்று, தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட இடங்கள்ல வச்சுதான் தேவன் நம்மை சோதித்தறிய விரும்புகிறார். ஆண்டவர் நடத்துறார். தேவனுக்கு மகிமுண்டாண்டு திரும்பி வாங்க, போங்க, இந்த இடத்துக்கு போங்க, குறிப்பான இடத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிற போது முதல் சோதனை என்ன தெரியுங்களா? நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கிறோம் நம்ம. ஆனா அநேக நேரங்கள் தேவனுக்கு மகிமுண்டாட்டு. ஆனா இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தின போது அந்த 14வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர்கள், சத்தமா சொல்லுங்க, அவர்கள் பாருங்க, தேவன் விரும்பினபடியே செய்தார்களாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, என் பிள்ளைகள் நான் விரும்புகிறதை செய்யணும், என் பிள்ளைகள் நான் சொல்லுகிறதை கேட்கணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமுண்டாட்ட என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவங்கள் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட. ஆண்டவர் மோசேயோடு கூட சொன்ன போது, மோசேக்கு கற்பித்த போது, மோசே தேவன் சொன்ன எல்லாவற்றின்படி செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மோசே தேவன் தனக்கு கற்பித்ததை எல்லாம் யோசுவாவின் இடத்திலே சொன்னா, வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லும்? மோசே கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் யோசுவா செய்து முடித்தான். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஏதோ யாருக்கோ சொல்லப்பட்டது அல்ல, தேவன் ஒன்றை சொல்லி இருப்பார், ஆனால் அதற்கு நான் கீழ்ப்படியட்டும். சோதனைகள் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். பாருங்க, அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இப்படிப்பட்ட சோதனைகளுக்கூடாக தேவன் நடத்துகிற போது ஆண்டவருக்கு மகிமுண்டா. அந்த சோதனைகள்லாம் பாருங்களேன், ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன சோதனைகளுக்கு கூடாக நடத்துகிறான்னு சொன்னா, அந்த பிரச்சனை அப்படியே நம்மை விழுங்கி போடுகிறது போல இருக்குமா. சும்மா லேசாலாம் கொடுக்க மாட்டார். கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? அப்படிதான் கேட்கிறோம். கொடுத்தா என்ன கொடுக்கணும்? பெருசா கேட்கிறோம். கொடுத்தா பெருசா கேட்கற. கொடுத்தா எப்படிதான் கொடுப்பாராம்? 7வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 14 பாருங்க, அங்க 6ல இருந்து, அவன் தன் ரதத்தை பூட்டி, பாருங்க, பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும், பாருங்க, ஒரு பெரிய எகிப்துடைய சேனையே புறப்பட்டு வருது. இவனுக்கு வேற எங்கேயும் தப்பி போகலாம் இடமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் என்ன வரும்? முதல்ல பிரச்சனை, ஆல்ரெடி பிரச்சனை, போராடிட்டு இருக்கிறான். இப்ப என்ன வருகிறதா? மேற்கொள்ள முடியாதபடிக்கு பிரச்சனைகள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது, ஏசாமி அதான் சொல்லி கொடுத்தார். பரமண்டல ஜபமே என்னதான் சொல்லுது? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும், சொல்லுங்க, என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். ஏசாமி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ. அப்போ சோதனைகள் வருகிற போது பாருங்க, ஒரு பெரிய சோதனை வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது, நீங்க 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறான், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் வரும். புதுசா ஏதாவது வருமா? பாஸ்டர் திடீர்னு எனக்கு கையில ரெக்க முளைச்சிட்டதுன்னு யாராவது, கை வலிக்குது பாஸ்டர், கால் வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, யாருக்கு வருமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். பவுல் ரொம்ப அழகா சொல்றான், மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வருதோ அதான் உனக்கு வரும். புதுசா உனக்கு வேற ஒரு பிரச்சனை வராது. கடன் பிரச்சனையா எல்லாருக்கும் இருக்கும். கேட்டு பாருங்க, இங்க இருக்கிற ஆட்கள்ல பாதி பேர் சொன்னாங்க, எனக்கும் கடன் பிரச்சனை, உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, உனக்கு சுகர் இருக்கா? சொல்லுவான், எனக்கும் இருக்கு. இதெல்லாம் என்னது? எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் உனக்கும்
வரும். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரா? இவைகளை தாண்டி ஜெயிக்க உதவி செய்வார். பாருங்களேன், இங்க நடத்துகிறார். அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அவைகளை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்தாராம்? ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நடத்துறாரா, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. வேதம் அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது உன்னை. ஏன்னா தேவன் நடத்துகிறார், தேவன் இந்த பாதையில கொண்டு போகிறார்னா அவர் கொண்டு போகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட சோதனைகளுக்கூடாக நடத்துகிற போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் அப்படியே நடத்துகிறார். நம்மையும் என்ன செய்கிறார் சொன்னா இப்படிப்பட்ட சோதனைகளுக்கூடாக நடத்துகிறார். ஆனா பல நேரங்கள் என்னன்னு சொன்னா இந்த சோதனைகளிலே நாம் தேவனுக்கு முன்பதாக தோற்று போகிறோம். டெஸ்ட் வச்சா என்ன செய்யறானா, பாதி பேர்ல 90 பேர் ஃபெயில். 90 பேர் ஒரு டெஸ்ட்லயும் என்ன செய்ய முடியல. ஏன்னா பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிற ஒன்றுக்காகிலும் சோதனைகள் தான், பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான் தேவன் நடத்துகிறார். தேவன் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறார், இவளை கண்டு பயப்படாது இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார், அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்களிடத்துல அதை தான் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களா, நம்மள மாதிரி அவனும் என்ன செய்தானா, தோற்று போகிறான். இல்லைன்னா அவனை மாதிரியே நாமும் என்ன செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிங்க, 10வது வசனம் சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பாருங்க, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், கடந்து போய்கொண்டிருக்கிற போது தேவன் ஒரு வழியில நடத்தி கொண்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கிறான், போறவன் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுங்களா, நின்று பின்னால யார் விரட்டின்னு வரான்னு பார்க்கறான். பின்னால நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னா பின்னாலேயே பார்க்க வேண்டியது. பின்னாலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பவுல் சொல்லுகிறான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தேவனை தொடர்ந்து போறேன். ஆனா நம்ம என்னன்னு சொன்னா வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? யோவான் 10 ஆண்டவர் சொல்லுகிறார், மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அந்த ஆடுகளுக்கு முன்பதாக கடந்து போகிறான், ஆடுகள் அவனை பின்தொடர்ந்து வரும்னு போட்டிருக்கு. பின்னால போகிற ஆட்கள், ஆடுகள் என்ன செய்யுமா, முன்னாலே போற மேய்ப்பனை பார்க்கணும். யாத்திராகமம் 13 கடைசி 2 வசனம் சொல்லுது, வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இவர் இரவில் அவர்களை வழி நடத்த, பாருங்க, அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாருக்கு? பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, தேவன் என்ன செய்யறாராம், முன்னால போயிட்டு இருக்கிறார். பகல்ல மேக ஸ்தம்பமாய் முன்னால போறார், ராத்திரியில அக்கினி ஸ்தம்பமாய் முன்னால போறார். உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? முன்னால பாரு, முன்னால. வேதம் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னன்னா, பின்னிட்டு பாராதே. நம்முடைய வாழ்வில் ஏன் தோற்று போகிறோம் சொன்னா, தேவனை பார்க்க வேண்டிய இடங்களிலே பிரச்சனைகளை பார்க்கிற போது, தேவனை முன்னால பார்த்து ஓட வேண்டிய ஆட்கள் பின்னால திரும்பி பார்க்கிறான். பின்னால யார் வருகிறதா? பார்வோனும் அவனுடைய சேனைகளும். லூக்கா 17:32 லூக்கா ரொம்ப அழகா சொல்லுவாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. எப்பெல்லாம் பின்னால பார்க்கிற அனுபவம் வருதோ, தேவனை விட்டுட்டு, ஆராதனையை விட்டுட்டு, உலகம் உலகம், பணம் பணம், ஆட்கள் ஆட்கள், சொந்தக்காரன் விட்டுற முடியாது, கல்யாணத்துக்கு போனோம், கர்மாதிக்கு போனோம், இதுக்கு போனோம், அதுக்கு போனோம்னு இதெல்லாம் விட்டுட்டு பின்னால பார்க்கும்போது ஒரு வார்த்தை வருது, எப்போதும் என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணுமா? லோத்தோட வைஃபை ஞாபகம் வச்சுக்கணுமா? யார? எங்கேயாவது அப்படி போகும்போது, தேவனை விட்டு பின்மாறி நடக்கிற போது, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கும் போது என்ன யோசிக்கணுமா? லோத்தோட வைஃபை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன நடந்தது?
வசனம் சொல்லுகிறது, அவள், ஆண்டவர் சொன்னாரு பின்னிட்டு பாராதே, முன்னால ஓடிப்போன்னு சொன்னாரு. அவள் பின்னிட்டு பார்த்து என்ன செய்தாளாம்? உப்பு தூணாய் மாறி போகிறாள். ஒரு ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் நிமித்தம் சபிக்கப்பட்ட சந்ததி உருவாகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னால பார்த்து நடன்னு சொன்னால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை செய்ய தவறுகிற போது, நாமளும் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, முன்னாலே பார்க்கிறதை விட்டு விட்டு பின்னாலே வருகிற போது அவைகளை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்களா? பயந்தார்கள் போட்டிருக்கு. பயம் என்னதான்? அவிசுவாசத்தினுடைய பிள்ளை பயம். பயம் இருக்கிற இடத்துல அவிசுவாசம் இருக்கும், அவிசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்கும். பயம் இருந்தா கட்டாயம் அங்க என்ன இருக்குமா? ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவனை பார்த்து நீ ஓடி ஆகணும். எஸ்ஐயா 28:16 சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, இதோ நான் அஸ்திபாரம் உள்ளதும் திட. பாருங்க, ஒவ்வொன்னா சொல்லுவாரு. ஒரு மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது மேல விசுவாசமா இருக்கிறவன் பதற மாட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா நீ என்ன செய்கிறதில்லை? பதறுகிறது இல்லை. அற்ப விசுவாசம். பிரச்சனையை பார்த்து மத்தேயு 8 அப்படிதான் சொல்லுகிறது. இந்த பிரச்சனைகள் வருகிற போது கப்பல் அப்படியே கடல் கொந்தளிக்கிறது. 26வது வசனம், அவர்கள் பயந்த போது எஸ்எம் என்ன தெரியுமா கேட்டாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுற? ஏன்னா பயம் இருந்தா என்ன இருக்கும்? அவிசுவாசம் இருக்கும். அவிசுவாசம் இருந்தா பயம் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அற்புதங்களை செய்கிறவை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இவைகளை செய்தாக வேண்டும். பின்னால பார்க்காத, தேவனை பார்த்து கொண்டிரு. உலகம் 1000 சொல்லும். மார்க்கில் வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, உலகம் எல்லாம் இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து ஜெபாலய தலைவன் கிட்ட என்ன தெரியுங்களா சொன்னாங்க? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய்? உன் பிள்ளை என்ன செய்து விட்டது? மரித்து விட்டது. சொன்ன மாத்திரத்திலே இயேசு அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். என் ஆண்டவர் பார்த்துப்பார், என் தேவன் என்னை நடத்துவார், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் பேர்ல வைக்கிற விசுவாசம் எந்த சூழலையும் தாண்டி நம்மை ஜெயிக்க வைக்கும். ஆனா இங்க பாருங்க, இவங்க பிரச்சனைகளை பார்க்கிறார்கள், அவிசுவாசம் உள்ளவர்களாக தேவனுக்கு மகிமை உண்டாட்டு கடந்து போகிறான். அது மாத்திரம் அல்ல, அங்க வாசிக்கிறோம், வாசிங்கள் அடுத்த வசனம் 12. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? பாருங்க, இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அடுத்து ஏன் நம்ம தோற்று போகிறோம்னு சொன்னா, ஒன்று அவிசுவாசம், பின்னாலே பார்க்குற அனுபவம், பயப்படுகிற அனுபவம். இங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முறுமுறுக்கிற அனுபவங்கள். எதுக்குனாலும் என்ன செய்ய வேண்டியது? நீங்கள் அவங்க வாழ்க்கை முழுவதும், நீங்கள் யாத்திராம 16ல் 7, 8, 9 வசனம் எல்லாம் சொல்லுது, சாப்பாடு சரியில்லைன்னு ஒரே சண்டை, முறுமுறுக்கிறான் எல்லாவற்றுக்கும். ஆண்டவர் பாருங்க, நம்மை நடத்துகிறார், நமக்கு உண்டானவைகளை பார்க்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், உதவி செய்கிறார், எவ்வளோ காரியங்களை செய்கிறார். ஆனா தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்களா? எப்போதும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். எப்போதும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? எல்லாவற்றிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவ பிள்ளைகள் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய அற்புதம் செய்து 430 வருஷ அடிமைத்தனத்தை உடைத்து கர்த்தர் அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். வழியில என்ன தெரியுமா சொல்றான்? பேசாம நாங்க எங்க இருந்திருப்போம்? எகிப்திலே இருந்திருப்போம். எகிப்திலே பெரிய அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. சோத்துக்கே ஒன்றும் இல்லை. சோத்துக்கே சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமை பேசுவோம் பாருங்களேன், ஒன்றும் இருக்காது. ஆனால் பேச்சு மாத்திரம் சொல்றோம் பாருங்க, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம், எங்களை நீ அங்கேயே விட்டுருக்கலாம், பேசாம நாங்கள் என்ன செய்வோம்? வெங்காயத்தையும் வெள்ளரிக்காயும் சாப்பிட்டா சுத்தி நின்றோம். இந்த மண்ணா எங்களுக்கு அருவருப்பா இருக்கு, எங்களால் சாப்பிடும், தினம் மண்ணா மண்ணா மண்ணா. பாருங்க, எல்லாவற்றுக்காக முறுமுறுக்கிறான். சில ஆட்கள் சொல்லுவான் பாருங்க, எனக்கு வாச்சது சரியில்லை, எனக்கு வாச்சது சரியில்லை,
நான் பெத்தது சரியில்லை, என்ன பெத்தது சரியில்லை, எல்லாத்துக்கும் ஒன்னுத்த விட மாட்டான். எல்லாரும் என்ன செய்வான்? குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். இது சரியில்லை, அது சரியில்லை, பார்க்கிற எல்லாவற்றையும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, எப்போ நீ தேவனுக்கு முன்பதாக தோற்று போகிறாய்னா, தேவன் கொடுத்தவைகளை, கர்த்தர் அருளின வசனம் அப்படிதான் சொல்லுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு சோத்திரம் சொல்லணுமா. எதை பார்த்தாலும் சோத்திரம். சாப்பாடை கொடுத்தா கர்த்தருக்கு சோத்திரம். எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கான். கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவனோடு கூட உறவாடுகிறதுல எப்போதும் தேவனை நீங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிற போது ஏன் தோத்து போகிறான் சொன்னா, முறுமுறுக்கிறான், இது சரியில்லை, அது சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார்னு போட்டிருக்கு. நீ வாயில முறுமுறுக்கிறது தேவன் என்ன செய்வாரா? சொல்றதெல்லாம் அவர் கேட்பார். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் மகிமைப்படணும். வாயை திறந்தா என்ன செய்யணுமா? தேவன் மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்கள் ஊடாக கடந்து போகிற போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த யுத்த காலங்கள், போராட்டமான நேரங்கள், தேவன் அவங்கள பார்த்து சொன்னார், இந்த இடத்துக்கு நேராக கடந்து போங்கள்னு சொன்னார். பிரச்சனைகள் பின்னாலே விரட்டி கொண்டுதான் வந்தது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா? தேவன் சொன்னபடி நடந்து கொண்டே இருந்தார்கள். கேள்விப்படுறீங்க தானே, யுத்தம்லாம் எதுக்கு நடக்கும்? ஒன்று மண்ணுக்காக நடக்கும், இல்லைன்னா பொண்ணுக்காக நடக்கும், இல்லைன்னா பெண்ணுக்காக நடக்கும். எதுக்காவது ஒரு சண்டை எதுக்குன்னா ஏறக்குறை இதுக்கு தான் நடக்கும். ஒன்று மண்ணுக்கு நடக்கும், இல்லைன்னா பொண்ணுக்கு நடக்கும், இல்லைன்னா பெண்ணுக்கு நடக்கும். அதிகாரத்துக்காக இப்படியெல்லாம் யுத்தம் நடக்கும். ஆண்டவருக்கு மகிமுண்டார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராம். யாருக்காகவா? உனக்காக, எனக்காக. எவ்வளவு பெரிய சந்தோஷம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்.